நலமாய் வளமாய் வாழ்க. காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் என்பது நமது முன்னோர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்திய இடம்தான் காணும் பொங்கல். இந்த உற்பத்தி செய்த எல்லா பொருட்களையும் ஒரு இடத்தில் எல்லோரும் கொண்டு வந்து இங்கே ஒரு திருவிழாவாக விளையாட்டுப் போட்டிகள் இப்படி ஒவ்வொன்றையும் நடத்தி எல்லா மக்களும், இந்த உழவு தொழில்களில் பணிபுரிந்த எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று கூடி, அந்த சுற்று வட்டார எல்லா மக்களும் ஒன்று கூடி இணைந்து கொண்டாடிய ஒரு விழா தான் காணும் பொங்கல். அது மட்டுமல்ல, இவர்கள் ஒன்று கூடி இந்த சந்தைப்படுத்தலை கண்டுவிட்டு நம்முடைய ஆற்றுப்படுகைகள், அதாவது நமக்கு எங்கிருந்து நீர் வந்தது, இனி அடுத்து நமக்கு வளமிக்க ஒரு இடம் எங்காவது இருக்கிறது. கால சூழ்நிலையின் காரணமாக சில இடங்களில் தண்ணீர், இவர்கள் முதலில் வந்து அமர்ந்த போது தண்ணீர் வசதிகள் எல்லாம் பெருகி இருந்திருக்கலாம். சில காலகட்டங்களில் அது தடுக்கப்பட்டு அதனுடைய தண்ணீருடைய ஓடும் வழித்தடம் மாறி வேற இடத்திற்கு மாறி இருக்கலாம். அப்போது இவர்கள் தேடி எல்லோரும் சந்தோஷமாக கூட்டமாக சென்று, இங்கே இந்த வழித்தடம் அடைக்கப்பட்டாலும் வேறொரு வழித்தடம் புதியதாக பச்சையாக ஒரு ஆற்றுப்படுகை உருவாகி இருந்தால் அந்த இடத்திற்கு இடம்பெயர்ப்பது பற்றி சிந்திக்கும் ஒரு நாள் இந்த காணும் பொங்கல். அந்த இடத்தினுடைய அழகை ரசித்துவிட்டு, நம் முன்னோர்கள் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த அந்த குகைகளை எல்லாம் சென்று பார்த்து அவர்களை ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அவர்களையும் வணங்கிவிட்டு வருவதுதான் இந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் என்பது எல்லோரும் ஒற்றுமையாக, இதற்கு முன் நம்முடைய பொங்கல் திருநாள், நம்முடைய மாட்டு பொங்கல், நம்முடைய போகி பொங்கல் என்று சொல்வார்களே, எல்லாம் தனித்தனி அவரவர் குடும்பங்கள் கொண்டாடியதுதான். இந்த காணும் பொங்கல் என்பது எல்லோருடைய ஒற்றுமை. அதாவது நம்முடைய அந்த பகுதி மக்கள் முடிந்தவரை அந்த நமக்கு யாராரு ஒன்று கூட முடியுமோ எல்லா மக்களும் ஒன்று கூடி சந்தைப்படுத்துவதிலிருந்து அவரவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் எழுப்பத்தில், அதாவது எங்கே கிடைக்கிறதோ அந்த பொருள்கள் சந்தைப்படுத்தலால் ஒரு இடத்தில் வந்து குவியும். அதுவும் அவரவர்கள் கண்டுபிடித்த விளையாட்டுகள், அவரவர்கள் உருவாக்கிய நல்ல புது யுத்திகள் எல்லாம் இங்கே காண முடியும். அதுதான் காணும் பொங்கல். அது மட்டுமல்லாமல் புதிய புதிய இடங்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சுற்றுலா போல் செல்வது, அங்கே நம் முன்னோர்கள் வாழ்ந்தது எப்படி என்று தெரிந்து கொள்வது, இது எல்லாம் தான் காணும் பொங்கலில் முன்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அது மாறி காணும் பொங்கல் என்பது நாம் நகர வாழ்க்கைக்கு வளர்ந்து வந்ததால் எல்லோரும் சுற்றுலா தலங்களுக்கும் அங்கே கடற்கரைகளுக்கும் அங்கே இங்கே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். என்றாலும் வாழ்க்கை தரம் மாறும்போது மக்களும் அதற்கு தகுந்தாற்போல் மாற வேண்டியுள்ளதால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லா வழிகளிலும் இந்த காணும் பொங்கலை கொண்டாட, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ இறையர்களை வேண்டிக் கொண்டு நலமாய் வளமாய் வாழ்க.